ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இந்த இயர் பொங்கல் எல்லாருக்குமே சூப்பராக போயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி எங்களுக்குமே இந்த இயர் பொங்கல் சூப்பராக போச்சு. பொங்கல்னால் மெயின் வேலை க்ளீனிங். ஸோ க்ளீனிங் பண்ணுற வேலையும் பொங்கல் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் எடுத்து வச்சுருந்தேன். இங்கே எங்களுக்கு பொங்கல் வைபை கொஞ்சம் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அது தமிழ் ஸ்கூல் பொங்கல் செலிப்ரேஷனில் தான். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டு இருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணது பூஜை ரூம்லேருந்து தான். பூஜை சாமான்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக டயர்டாகிடுவேன். கொஞ்சம் ஈஸியாகிறதுக்காக பீதாமரி பவுடர் யூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணி அது எல்லாத்தையும் ஊற வச்சுருந்தேன். பூஜை ரூமில் எல்லா சாமான்களையும் அடுக்கி பார்க்கும்போது பலன்னு பார்க்குறதுக்கு எல்லாம் அழகாக தான் இருக்குது. ஆனால் விளக்கும் போது தானே தெரியுது அதில் இருக்கிற கஷ்டமே. எனக்கு பிடிக்காத ஒரு க்ளீனிங் வேலைனா இந்த வேலையை சொல்லலாம். ஏன்னா என்னால் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து என் கையை பார்க்கவே முடியாது, அவ்வளோ கண்ட்ராவியாக இருக்கும். க்ளவுஸ் போட்டு பண்ணாலுமே அந்தளவுக்கு க்ரிப் கிடைக்கிறதில்ல. அதனால் நான் அந்த க்ளவுஸுமே யூஸ் பண்ணுறதில்ல. அதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு அடுத்து தட்டி துடைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வீட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட் ரூம் இதுதான் எங்களோட ஸ்டடி ரூமு. இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஊரில் இந்த மாதிரி நமக்கு ஒரு பெரிய வீடு இருந்ததுன்னா க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஆளை வேலைக்கு வச்சு தான் க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஆள் மட்டுமே இந்த வீடை க்ளீன் பண்ணணும் அப்படின்றது கஷ்டம்தான். இங்கேயுமே அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. க்ளீனிங் சர்வீசஸ்னு நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க அந்த டைமுக்கு வந்து நமக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு கைட் மட்டும் பண்ணால் போதும், இதை எதை க்ளீன் பண்ணணும், இதை எதை கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்லாம் சொன்னால் போதும், அவங்க சூப்பராக க்ளீன் பண்ணிடுவாங்க. மந்த்லி ரெகுலராக வந்து க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு பேசிட்டோன்னா அவங்களுமே கரெக்டாக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நமக்கு எப்பயாவது தான் தேவைப்படுது அப்படின்னு அந்த டைமில் போய் ஆள் தேடணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் டிமாண்டில் தான் இருக்குது இதுவுமே. நிறைய பீத்தாம்பரி பவுடர் போட்டு ரொம்ப நேரம் ஊற வச்சுருந்தேன். அப்போவுமே இதை தேய்ச்சி எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இப்போ பார்க்குறதுக்கு நல்ல பலன்னு இருக்குது. இன்னொரு 3 வீக்ஸில் இதோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். நம்ம விளக்குன மாதிரியே அப்படியே இருந்துடக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இருக்குதான். என்ன பண்ணுறது? கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எங்கள் அம்மா இந்த பூஜை சாமான் க்ளீன் பண்ண சொன்னாங்கன்னா அம்மா இந்த வேலை வேணாம், வேறு ஏதாவது வேலை கொடு அப்படின்னு தான் கேட்பேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் எங்கள் அத்தை தான் இந்த பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே சூப்பராக பலன்னு க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. எனக்கு இதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நானுமே இந்த பொங்கலுக்கு ஒரு க்ளீனிங் லேடி மாதிரி வச்சு டீப் க்ளீனிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருந்தேன். ஆனால் அவங்க கொடுத்த எஸ்டிமேஷன் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. ஃப்ரெண்டு வீட்டுக்கு $380 போட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்டு வீட்டை விட எங்கள் வீட்டு ஸ்கொயர் ஃபீட் இன்னும் கொஞ்சமே அதிகம். அதனால் இன்னுமே கொஞ்சம் அதிகமாக தான் கேட்பாங்கன்றதுனால அந்த பிளானை அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு நான் களத்தில் இறங்கிட்டேன். அவங்க வந்தாங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துலேயே ஃபுல் வீடையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம வீடு மாதிரி இன்னும் 2-3 வீடும் ஒரே நாள்லேயே க்ளீன் பண்ணிவிடுவாங்க. நமக்கு ஒரு வீடு க்ளீன் பண்ணுறதுக்கே நாக்கு தள்ளுது. அவங்க எப்படி தான் இத்தனை வீடு க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. அவங்களுக்கு எப்படி ஸ்டாமினா இருக்குன்னு கூட எனக்கு யோசிச்சு பார்க்க முடியல. நம்மளால் ஒரே நாளில் இவ்வளோ வேலையும் பார்க்க முடியாது. அதனால் பிரித்து தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஃபுல்லாக பாத்ரூம் க்ளீனிங், ஒரு நாள் ஃபுல்லாக பிளைண்ட்ஸ் துடைக்கிறது, கபோர்ட்ஸ்லாம் துடைக்கிறது, கிளாசட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பிரித்து ஒரு நாள் பண்ணியாச்சு. இன்றைக்கி பூஜை சாமான்லாம் கழுவிட்டு அங்கங்கே இருக்கிற பொருளெல்லாம் தொடச்சி வச்சு வேக்யூம் போட்டு மாப் போடுறது தான் வேலை. இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதுவே பசங்களை வந்து ஒரு 2 மணி நேரம் அவங்க பூக்குக்கு விளையாட விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வீட்டை அப்படியே புரட்டி போட்டுருவாங்க. பார்க்கும்போது 10 நாள் க்ளீன் பண்ணாமல் போட்டிருக்க வீடு மாதிரி தான் இருக்கும். காலையிலேருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பண்ணியாச்சு. கொஞ்சம் பூஸ்டிங்காக கார்ன் வேக வச்சுருந்தேன். ஸோ அதை தான் சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கம்பேரிட்டிவ்லி இங்கே வீடு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா அந்தளவுக்கு டஸ்ட் இருக்காது. ஆனால் ஊரில் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு 1.5 மணி நேரம் இழுத்துரும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு லேயரே இருக்கும். நம்ம வீட்லேயுமே குட்டி பசங்க 2 பேர் இருக்கிறதுனால தான் இவ்வளோ குப்பையாக இருக்குது. ஸோ இல்லைனா அது கூடவே இருக்காது. நம்ம வச்சா மாதிரி நீட்டாக அப்படியே இருக்கும். ஸோ பெருசாக க்ளீனிங் வேலையே தேவைப்படாது. இங்கே கிடக்கிற குப்பைன்னு பார்த்தாலே பசங்களோட நோட்டு, புக்கு, பென்சிலு, அவங்களோட டாய்ஸு இதெல்லாம் தான் எங்கே போய் விளையாடுறாங்களோ எல்லா இடத்துலையுமே போட்டுருவாங்க. இது சிங்கிள் ஸ்டோரின்றதுனால அவங்களுக்கு எல்லா ரூமு எல்லா இடமும் அக்சசிபிளாக இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே போய் ப்ளே பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையுமே அவங்க போய் விளையாடுற ஐட்டம்ஸை வச்சுட்டு வந்துடுவாங்க. நானும் ஒரு இடத்துல வச்சு விளையாடுங்க அப்படின்னு எவ்வளவோ புலம்புவேன். ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க பண்ணுறத பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நான் க்ளீனிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு ஆள் வச்சுக்கணும் அப்படின்னா டெய்லிக்கும் ஒருத்தவங்க எனக்கு வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எனக்கு செட் ஆகும். இந்த 3 வீக்ஸ்க்கு கூப்பிட்றதுலாம் எனக்கு செட் ஆகலை. அதனால தான் நான் ரெகுலர் க்ளீனிங்க்கும் ஆளை கூப்பிட்றதில்ல. க்ளீனிங் வேலை ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம சமையலை கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேலையே கொஞ்சம் மிச்சம்தான். ஏன்னா திரும்ப சமையல் பண்ணிவிட்டு அதில் உள்ள பாத்திரம் செய்கிறோம், அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். நானுமே லஞ்சுக்குன்னு எதுவும் புதுசாக பண்ணல. காலைல பசங்களுக்கு சப்பாத்தியும் பட்டாணி மசாலா இதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தேன் லஞ்ச் பாக்ஸ்க்கு. ஸோ அதுவே இருந்தது. ஸோ அதுவே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன்.
இவ்வளோ வேலை பார்க்குறோமில்ல, ப்ரோட்டீன் கண்டிப்பாக தேவைன்றதுனால கூடவே 2 முட்டையும் போட்டு சப்பாத்தி, முட்டை, பீஸ் மசாலா, அப்புறம் கொஞ்சம் கேரட்டு, கிரேப்ஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் வச்சு தான் அன்றைக்கி லஞ்சை முடிச்சிருந்தேன். இங்கே மெயினாக ரொம்ப மிஸ் பண்ணுற விஷயம் அந்த லைவ்லினஸ் தான். ஊர்லனா வேலை பண்ணும்போது கதவை திறந்து வச்சுருப்போம், அந்த சத்தம் கேட்கும், குருவி சத்தமும் வண்டி போகிற சத்தமும் இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும். அதனால் தனியாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் வரவே வராது. ஸோ 4 பேர் கூட இருக்கோம் அப்படின்ற ஒரு மாதிரி தான் இருக்கும். மெலினாக்கு இந்தியா ரொம்பவே பிடிக்கும். அவளுக்கு சுற்றி ஆளுங்க இருந்துக்கிட்டே இருக்கணும், இப்போ பார் சத்தத்தோட கலகலன்னு இருக்கணும். யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டு கிளம்புறாங்க அப்படின்னா உடனே சேட் ஆயிடுவா. ஏன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் அப்படி சத்தமாக இருந்துகிட்டே இருக்கும், அவங்க கிளம்புன உடனே அப்படியே அமைதியாகிடும். அந்த டைம்லலாம் நம்ம எப்போ இந்தியாவுக்கு போவோம் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. இந்தியாவில் இருந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், குருவி சத்தம், நாய் சத்தம், கோவிலில் பாட்டு பாடுற சத்தம், ரோட்டில் வண்டி போடுற சத்தம், இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும். நம்ம தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸே இருக்காது. இங்கே ரொம்ப அமைதியாக இருக்குமா, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். எனக்குமே அப்படி தான். பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு மியூசிக்கோ யாராவது பேசிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நான் ஏதாவது ஒரு வேலையை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மூட் வரும். ஸோ அதனால் எப்போவுமே நான் வேலை பண்ணும்போது டிவியில் எதையாவது போட்டு விட்டுட்டு அப்படி தான் நான் வேலை பண்ணிக்கிட்டு இருப்பேன். இது அடுத்த நாள் எடுத்த வீடியோ. மொதல் நாள் ஃபுல்லாக ஓரளவுக்கு வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அடுப்பும் சிம்னி மட்டும்தான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ அதை அடுத்த நாள் தான் பண்ணியிருந்தேன். சிம்னி க்ளீன் பண்ணியுமே கொஞ்சம் நாள் ஆச்சு. நல்லாவே ஆயிலெலாம் படிஞ்சிருந்தது. இந்த லைசால் வைப்ஸ் இருந்ததுனால துடைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இந்த லிட்டை பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ ஆயிலியாக இருக்குன்னு. ஸோ இதுவுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி ஊற வச்சு தான் வச்சுருந்தேன். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுன்றதுனால தீத்துறதுக்கு ஈஸியாக தான் இருந்தது. ஆனாலுமே அந்த 2 இதுக்கும் நடுவில் போய் நல்ல ஆயில் படிஞ்சிருந்தது. அதெல்லாம் தீத்தி எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இதுக்குமே கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. கையோட எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து வச்சாச்சு. ஒரு வழியாக வீட்டை எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணி குப்பையெல்லாம் வெளியேற்றி பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. அன்றைக்கி ஈவினிங் கிளம்பி அப்படியே ஹெச்பி போயாச்சு தேங்காய் பழம்லாம் வாங்குறதுக்காக. உடைக்கிற மாதிரி தேங்காய் வேணும் அப்படின்னா முக்கால்வாசி எல்லாருமே ஹெச்பியில் தான் எடுப்பாங்க. ஏன்னா அங்கே எடுக்கிற தேங்காய் தான் எந்த வித சொதப்பலும் இல்லாமல் நல்லபடியாக வரும். அதனால தான் நிறைய வெரைட்டி ஆஃப் ஆரேஞ்சஸ் இருந்தது. இந்த டைம் நம்மளோட கமலா ஆரேஞ்ச் மாதிரியே ஷேப்பு பார்க்குறதுக்கு எல்லாமே அப்படியே இருந்தது. சரி ஓகே, இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு அதுலேயும் கொஞ்சம் எடுத்தாச்சு. அகரன் கடைக்கு வந்தால் வேறு லெவலில் ஆகிடுறான். அவனுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு கார்ட்டில் எடுத்து வச்சு ஃபில் பண்ணுறது தான் அவரோட வேலையே. அவனுக்கே தெரியாமல் அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு மித்தது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றது தான் நம்மளோட வேலை. வேலண்டைன்ஸ் டே வரப்போதில், அதனால் எந்த கடைக்கு போனாலுமே இனி என்ட்ரன்ஸில் இந்த வேலண்டைன்ஸ் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் தான் வச்சுருப்பாங்க. இந்த சாக்லேட் பொக்கே மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் மேலே உள்ள சாக்லேட்ஸை பார்த்து சாருக்கு அதை எடுத்து சாப்பிட்டே ஆகணுன்ற ஆசை. அது மேலேயே கையை வச்சுக்கிட்டு இருந்தான். உனக்கு வேறு வாங்கி வச்சுருக்கேன் வா அப்படின்னு சமாளித்து கூப்பிட்டு வந்தாச்சு. இந்தியன் ஸ்டோர்லேயுமே கொஞ்சம் ஐட்டம்ஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். அங்கேயுமே கரும்பு இருந்தது, அதனால் அங்கேயுமே கரும்பு எடுத்தாச்சு. ஃப்ரெண்டுமே எனக்கு கரும்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இந்த டைம் கரும்பு நல்லாவே கிடச்சிது. பொங்கல் அன்றைக்கி பசங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்கூல் இருந்தது. அதனால் காலையில் பொங்கலை வச்சதுக்கப்புறம் பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுக்கலான்னு காலையில் ஏர்லி மார்னிங்கே எல்லாருமே ரெடி ஆகி பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்றைக்கி காலையில் கொஞ்சம் பரபரப்பாக தான் போச்சு. பொங்கல் ஒரு பக்கம், பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு, பிரேக்ஃபாஸ்ட்டு இதெல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்தது. ஒரு அடுப்பில் வச்சு எல்லா அடுப்புலையும் பிஸியாக தான் போயிட்டு இருந்தது. காலைல பசங்க பொங்கலுக்கான ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க. ஸோ சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டுக்கலான்னு அது வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸை போட வச்சுருந்தேன். எப்போவுமே 6:30க்கு எழுந்திருப்பாங்க. இன்றைக்கி 6:15க்கு எழுந்திரிச்சதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டாங்க. ஸோ ரெடி ஆகி கொஞ்சம் நேரம் கீபோர்டெல்லாம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தான் அகரன். பொங்கலுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ரெடி ஆனதுக்கப்புறம் சேர்ந்து ஃபேமிலியாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸு, பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் கொடுத்து அவங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. எங்கள் வீட்டில் பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கல் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பேர் வெண்பொங்கல், பொங்கல் சாம்பார், வடை இதெல்லாமே பண்ணியிருப்பாங்க. சக்கரை பொங்கல் இருந்தாலுமே நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதனால் தோசையும் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா வெறும் பொங்கல் ஸ்வீட்டாக சாப்பிட முடியாது, காரமாக ஏதாவது இருக்கணும். அது பசங்களாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வீட்டுக்கெலாம் கால் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பித்தேன். சூடாக 2 தோசையை ஊற்றி கார சட்னி வச்சு நம்ம பண்ண பொங்கலையும் வச்சு டேஸ்ட் பண்ணியாச்சு. பொங்கல் சூப்பராக வந்திருந்தது, டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது.
அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சூப்பராக க்ளீன் பண்ணி ஒரு பாசிட்டிவ் வைபோட சூப்பராக பொங்கல் வச்சாச்சு. இந்த பொங்கல் மாதிரியே நம்ம லைஃப்லையும் நிறைய ஸ்வீட் மெமரிஸ் நடந்து நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் அழகாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே விஷ் பண்ணிக்கிறேன். இதே பாசிட்டிவ் எனர்ஜியோட உங்களோட லைஃபோட அடுத்த ஸ்டெப்பையும் எடுத்து வைங்க. எல்லாருக்குமே நன்றி, வாழ்த்துக்கள்.